வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்ப்போம். லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஃபெயிலியர் ரொம்ப பார்க்குறோம், சரிங்களா? ம். ஆனால் ஒரு பர்சன் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படி கேட்கறதுக்காக வந்திருக்கேன் நான். ஃபெயிலியர் வந்து வாட் இஸ் ரியலி ஃபெயிலியர்? லைஃப்பில் ஒரு ஆள் ஃபெயிலியர் ஆகிறது என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன்? எதுக்கு ஃபெயிலியர் ஆகும்? இந்த ஃபெயிலியர் சக்ஸஸ்ங்கிறது ஒன் டிசிஷன்னால நீ ஆகமாட்டேன். வெதர் யூ சக்சீட் ஆர் ஃபெயில் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஒன் டிசிஷன். ஒரு டிசிஷனால நீ ஃபெயிலியர் ஆக முடியாது, ஃபெயிலியரும் ஆக முடியாது, சக்ஸஸும் ஆக முடியாது. ஒரு பெரிய ஈவெண்ட்டில் போயிடுச்சுங்கிறதுனால நீ வந்து லைஃபே போச்சுன்னு இருக்க முடியாது. ஒரு ஈவெண்ட்டு ஜெயிச்சதுனால நீ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னு நினைக்க முடியாது. கிரிக்கெட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாமா, ரைட்டா? அம்பையர் அவுட்டு கொடுத்தது வந்து வாட் யூ அண்டர் இஃப் யூ ஹேவ் அ சப்ஸ்டன்ஷியலி லாங் கேரியர், ஒரு பெரிய கேரியர் இருந்ததுன்னா சம் ஆஃப் இட் வில் கோ யுவர் வே, சம் ஆஃப் இட் வில் கோ தி அதர் வே. சில பக்கம் தாயம் இந்த பக்கம் வரும், சில பக்கம் தாயம். இந்த ரீசெண்டாக ஒன்று படித்தேன். சைமன் டாஃபல்னு ஒரு பெரிய அம்பையர் இருப்பான். எவ்ரிபடி லைக் ஹிம். அவன் ஒரு வாட்டி டெண்டுல்கரை 91 அவுட்டு கொடுத்துருவான், எல்பிடபிள்யூ. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் டே போய் டெண்டுல்கரை சொல்லிப்பான், பஸ் ஐ சா த ரீப்ளேஸ், நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி ஐ காட் இட் ராங்ன்னு. ஸோ டெண்டுல்கர் திரும்பி அவன்கிட்ட சொல்லுவான், பஸ் யூ ஆர் ரியலி குட் ஒர்க், டோன்ட் லூஸ் யுவர் ஸ்லீப் ஓவர் தட் பேட் டிசிஷன் சொல்லிட்டு போயிடுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, டெண்டுல்கர் நியூ that one bad decision is not going to change his career. Correct. Nor is one good decision going to help his career. என் கேரியருங்கிறது இஸ் அ லாங் ரோட். ஆமாம், பட் லாங் ரோட். டெண்டுல்கருக்கு என்ன தெரியும்னா, அந்த ஒரு டிசிஷன்னால அவன் லைஃப் மாறிட போகிறது இல்லைன்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டிசிஷன்னால உங்கள் லைஃப் ஃபெயிலியர் ஆக போகிறது இல்லை, சக்ஸஸ் ஆக போகிறது இல்லை. பட் இதில் எங்கே ப்ராப்ளம் வரும்னா, நான் இப்போ வந்து சினிமா நடிக்க வந்தேன்னு வைங்க, சினிமாவில் தான் என் லைஃப் நான் நினச்சா அது என் முட்டாள்தான். புரியுது. லைஃப் கேன் டேக் யூ டு எ டிஃப்ரெண்ட் பாத். கரெக்ட். நீங்கள் என்ன தொழில் செய்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் போட எஃபர்ட் தான் இம்பார்ட்டன்ட், போடுற ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ப்ராசஸ் கற்றுக்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் தென் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க. இப்போ குரியன் ஒருத்தர் தான். குரியன் வந்து ஆக்சுவலி ஹி வாண்டட் டு பி அன் இன்ஜினியர். 1940s ஸ்காலர்ஷிப்பில் அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு கிடைச்ச ஒரே ஸ்காலர்ஷிப் டைரி ஃபார்மிங். நம்ம யாராவது அப்படி இருந்தோன்னா அவ்வளோதான் போச்சு. ஓகே, டைரி ஃபார்மிங் அண்ட் அதுக்கு ரிலேட்டட் ஒரு கோர்ஸ் தான் கிடச்சிது. ஆமாம், அதனால அதை படித்தே போனார். ஆமாம், ஒரு கண்டிஷன் இருந்தது, அது அதில் எப்படி மெக்கனைஸ் பண்ணணுங்கிற ஒரு கோர்ஸ், ஸ்பெஷாலிட்டி. அது ஸ்பெஷாலிட்டி. அப்போ இந்தியா என்ன லெவலில் இருந்தது அதையும் சொல்லுங்க. 1947, ஐ எம் டாக்கிங் அபவுட் 46-47. இந்தியா என்ன மெக்கனைசேஷனில் இருந்தோம் நம்ம, ரைட்டா? அது என்ன கேரியர், அவன் வந்தால் அதை முடிச்சுட்டேன்னா 1 year யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஃபண்டிங் பண்ணதுனால. ஸோ அவரை தூக்கி வந்து குஜராத்தில் போட்டாங்க. போய் ஆனந்த்ங்கிற ஒரு ஊரில் போட்டாங்க. கேரளாலேருந்து போய் அமெரிக்காவில் படிச்சுட்டு 1950s ஐ எம் டாக்கிங். பட் இட் டர்ன்ட் இன்டு ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட், உலகத்திலே இருக்கிற பெரிய ஈவெண்ட் ஆச்சு. என்ன பண்ணாரு? உன்னோட இன்டையர் ஆப்ரேஷன் ஃப்ளட் அவர் தானே, மில்க் ப்ரொடக்ஷன், ஒயிட் ரெவல்யூஷனே அவர் தான் கொண்டு வந்தார். இந்தியாவில் என்ன பிரச்சனை இருந்தது, அவர் என்ன பண்ணாரு? அப்போ பாலே கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. நீ பறக்கிற வரைக்குமே பால் கிடையாது. 70s வரைக்கும் இந்த வருஷம் பால் ஷார்டேஜ் இன் இந்தியா. ஆமாம், இந்தியாவில் பால் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆமாம், மாடு நிறைய இருந்தது, ஆனால் பால் கம்மியாக இருந்தது. ஆமாம். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ப்ரைவேட் செக்டர் அப்போ வாஸ் நாட் வில்லிங் டு இன்வெஸ்ட். எப்போதுமே ப்ரைவேட் செக்டர் கடைசியில் தான் வரும். ஸோ அவர் ஃபார்மர்கிட்ட வந்து மாடு இருந்தால் அந்த பாலை கலெக்ட் பண்ணி பாஸ்டரைஸ் பண்ணி அதை மில்க் பவுடராக மாற்றினார். கரெக்ட். ஸோ பஃபலோ மில்கை பவுடர் ஆக்க முடியும்னு ஃபஸ்ட்டு உலகத்துலேயே பண்ணது அவர் தான். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்டே தான் லாக்டோஜன் மூலமாக வைப்பாங்க. ஆமாம், பிகாஸ் தே ஹேட் த டெக்னாலஜி, யூ ஹேவ் டு இம்போர்ட் பேபி ஃபுட்டு. ஆமாம், அவரை கொடுத்த ப்ராப்ளமே ஃபாரெக்ஸ். அவரை கொடுத்த ப்ராப்ளமே இந்த லாக்டோஜன் இம்போர்ட்டை காலி பண்ணுறதுக்கு வழி சொல்லுது. 20 years later யூஸிங் பஃபலோ பவுடர், 20 வருஷம் கழிச்சு பசு இல்லாத எருமை பாலை பவுடராக பண்ணிட்டாரு. டுடே இந்தியா இஸ் ஒன் இம்போர்ட்டர் ஆஃப் டைரி ப்ராடக்ட். சீஸு எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தது, பிகேம் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ நம்ம நாட்டுக்கு வந்து பால்
சீஸு பட்டர் எல்லாம் உள்ளே கொண்டு வராமல் நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணுறோம். ஆமாம். பட் நீங்கள் என்ன சொல்ல வந்தேன்னா, எ கை வாண்டட் டு டூ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வேறு வழி இல்லாமல் அங்கே போய் அந்த 1 இயர் கேப்பில் இது வந்ததுனால இது நடந்தது. ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் நினச்சது எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். நீ ஃபெயிலியர் இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி எ குரியன். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, turned out to be India's greatest scientist for dairy. ஆமாம், டைரி ஃபார்மிங். இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ நான் எனக்கு கிடச்சதை படிக்கலை. அப்போ நீங்கள் அப்துல் கலாம் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் ஆக்சுவலி வாண்டட் டு பி an ஏர்ஃபோர்ஸ் பைலட். அது எக்ஸாம் ஃபெயில் ஆனோன்னா அவர் போய் சிவானந்த ஆசிரம் போவார். திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப்னு சிவானந்தம் சொல்லி அனுப்பார். இவர் வருவார். he became a guy who helped design missiles. ஆமாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போதுமே நம்ம ஒன்று நம்பி போவோம். அது கிடைக்கலன்னா எல்லாம் நம்ம லக் இல்லை, ராசி இல்லைன்னு. ஸோ அதில் நான் என்ன கேட்குறேன்னா, நார்மலாக வந்து நம்ம எல்லாரும் வந்து பொதுவாக என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, அதாவது வாழ்க்கையில் ஆசைப்பட்டது நடக்காமல் போனால் இடிஞ்சு போய் உடனே உட்காந்துடும். அந்த மைண்ட் செட்டாக அது என்னது, அது வந்து அந்த சுவிட்ச் ஓவர் பண்ணதுக்கு சரி அது கிடைக்கல, போய் கையில் இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் அப்படிங்கிறது. அது எல்லாருக்கும் இல்லையா? அது உங்ககிட்ட எப்படி இருக்காது? விக்டரி ஆர் டிஃபீட் இஸ் நாட் டு பி டிசைடட் பை ஒன் மூவ். இதில் சைனீஸில் ஒரு ஃபிலாசபி உண்டு, டாயிசம், த ரவுண்ட் அபவுட் வேன்னு. இப்போ நீங்கள் எப்போதுமே வந்து உலகத்தை வந்து நேச்சுரலாக தான் ஒரு இடத்துல விடணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊரை சடனாக ஆக்குபேஷன் விட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ மெட்ராஸ் சிட்டியே எடுத்துக்கோ. இது மாதிரி நிறைய சிட்டிஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிறவெல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க, இந்த பில்டிங்லாம் அப்படியே விட்டு போயிட்டாங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறேன். அதான் மரம்லாம் திரும்பி வந்து காடு அப்படியே திருப்பி எல்லாம் மிருகம்லாம் உருவி. நேச்சர் என்ன, வெஜிடேஷன் குரோ ஆகுது தான். ஆமாம். இன்றைக்கி ஆனால் இங்கே செடி மரமே இல்லைங்கிறோம். ஆமாம். தட் இஸ் வி ஹவ் கெப்ட் இட் அட் டே. ஆமாம், நம்ம வந்து எல்லாத்தையும் வெட்டி தள்ளி வச்சிருக்க. நீ த மூமெண்ட் யூ விட்ரா ஃப்ரம் த சீன் அது வெளில வந்துடும், திருப்பி வந்துடுது. ஆமாம், இட்ஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங். ஆமாம், வித் கிரேட் டிமாண்டே காலனி இருந்தது மாரி தான் பே படம் எடுப்பாங்க. அதே தான். இப்போ நீ பார்த்தா இந்த அரச மரம் எங்கே போட்டாலும் வந்துடும். ஆமாம், அதை எடுத்து ஆசிட் ஊற்றி நம்ம அதை தடுப்போம். ஆமாம், அது பண்ணாலும் வந்தது அன்றைக்கி நம்ம பார்த்தோமே. சொன்னாங்க அதை வெட்டி எல்லாம் ஆசிட் ஊற்றினோம். ஆனால் நம்ம பார்த்து பார்த்தா திருப்பி அது மரம் மாதிரி மொட்டை மாடி. ஸோ அதுதான் நேச்சர். அதுதான் நேச்சர். ஸோ நீங்கள் நேச்சரை எவ்வளோ தூரம் வேலை வச்சாலும் அதே மாதிரி உனக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நீ நினச்சேன்னா டெஃபினட் ஆகிடுவேன். இட் மே நாட் பி ஆன் தி வே யூ வாண்ட் இட். நீ ஆசைப்பட்ட பாதையில் நீ விருப்பப்பட்ட வெளியில் ஆகாமல் வேறு விதமாக உனக்கு வரலாம். ஆனால் நீ வந்து கதை திறந்து வச்சுக்கணும். நீ திறந்து வச்சுருக்கணும். அப்படி நீ திறந்து வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அது உன் தப்பு. ஆனால் அது ஃபுல்லாக மைண்ட் செட் தான் இல்லை அது. எது நீங்கள் சொல்லுதெல்லாம். ஏன்னா இது வந்து மோர் தென் ஒரு இது தொழில் செய்யறது இல்லை, ஒரு இது செய்யறதுக்கு முன்னாடி மென்டலாக நீங்கள் ஒரு ஃபிட்டாக இருக்கணும். மென்டலி யூ டு பி எக்ஸ்ட்ரீம்லி, அதுதான் நான் சொல்கிறேன். மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இப்பயும் கஷ்டத்தை தேடின்னு போகணுங்கிறீங்க. ஆமாம், யூ ஹேவ் டு பி டூ தி ஹார்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதனால தான் நான் எப்போதுமே சொல்கிறேன், யூ ஹேவ் டு டூ தி ஹார்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். நம்ம ஹார்ட் திங்ஸே பண்ணுறது இல்லை. நம்ம எப்படி ஈஸியாக. ஆமாம், அதான் நம்ம இப்பயும் எப்படி நம்ம கைட்டு வச்சு இங்கே உட்காரலாம் தான் பார்க்கணும். இங்கே ஃபேனை போட்டு ஏசி போட்டு உட்காரலாம். இங்கே உட்காந்து வெதை இருந்தால் தாங்க முடியல நம்மளுக்கு. ஏன் நம்ம எல்லாம் சாஃப்ட் திங்ஸ் தான் தேடிட்டு போகிறோம். அதான். ஸோ இருக்கிற உட்கார்ந்த இடத்துலையே சக்ஸஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட், புரிஞ்சுடுது. இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் திங்ஸ் யூ ஹேவ் டு டூ ரைட். புரிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ்டையும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு நாளைக்கு 200 மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது. அதனால் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. உங்களை வருத்தப்படுறது நியாயம். ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது. நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல. பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா, மணிபேஜ் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன். அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம். நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.